கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நீதி பெரியதப்பா. நீதியின் தேவனே, இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிறதும் நீங்கள் எழுதி கொடுத்துருக்கிற வாக்கியம். ஆவியானவர் நீர் எங்களோடு இடைப்படுங்க, கற்றுத்தாங்கப்பா. எங்களுக்கு தெரியாது, சகல சத்தியத்திலே எங்களை நடத்துவேன்னு சொல்லியிருக்கீங்களே. நீர் நீதியுள்ள தேவன் என்பதை இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தாவே உமக்கு முன்பாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். அனைவரும் உம்முடைய சத்தியத்தை அறியட்டும். உம்முடைய நாமம் அவர்கள் மூலியமாய் மகிமைப்படுத்துறதுக்கு அவர்கள் யாவரையும் மண்டை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன், நல்ல தகப்பனே, ஆமென். சங்கீதம் 9வது அதிகாரம். இன்றைக்கு நாங்கள் தியானிக்கிற காரியம் என்னென்னா, இந்த முழு சங்கீதமும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறது. தேவன் நீர் எவ்வளோ நீதியுள்ள தேவன், உம்முடைய நீதி, உமது இரக்கம் மேலானது. இதை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஸ்பெஷலி தாவீது ராஜா அவர் சொல்கிற காரியம், நீதியின் தேவனே, எகோவா சிட்கேனு என்ற நாமமுடையவர், என் நீதியை வெளிச்சத்தை போல மாற்றுற தேவன். எல்லாருக்கும் அதுதானே விருப்பமாக இருக்கும். நியாயம் நடக்கணும், நீதி நடக்கணும், அநியாயம் ஒழியணும். தேவனுடைய வசனமும் அதுதான் சொல்லுது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகவே இருக்கட்டும். ஆனால் நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யணும் தான் ஆண்டவர் சொல்கிறார். அவ்விதமாக தாவீது ராஜா தேவனிடத்தில் கேட்குறாரு. இது சங்கீதம் 9, தாவீதின் சங்கீதம். அதில் ப்ரில்யூட் போட்டிருக்கு, டு த சீஃப் மியூசிஷியன். வாத்திய தலைவனுங்களுக்கு மேலான ஒரு உன்னத ஸ்தலத்தில் இருக்கிற, அதிகாரத்தில் இருக்கிறவருக்கு எழுதுகிறார் இந்த பாடலை. தேவனுக்கு முன்பாக பாடுறார். ஏன்னா தேவன் ஒருவர் தான் நீதி உள்ள தேவன் என்பது. அநியாயங்கள், அக்கிரமங்கள் நடக்க பாருங்க. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் கூட பாருங்க, அவர் கேட்குறாரு, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? என்னை சூழ என் மகன், என்னுடைய ஓன் பிளட் அப்சலோம் எனக்கு விரோதமாக எழும்புறான். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? உம்முடைய நீதியை காண்பீங்க. கர்த்தர் காண்பித்தார். தான் சொந்த மகன், அதிகமாக நேசித்த மகன் வேற, அந்த மகன் அவருக்கு விரோதமாக எழும்பின போது ஆண்டவர் வந்து விடல, அவருடைய நியாய தீர்ப்பு வந்தது. ஸோ கர்த்தர் நீதியானவர். சங்கீதம் 5வது சங்கீதம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். இதுக்கு ஒப்ப கரெக்டாக கனெக்டடாக இருக்கும் பாருங்கள். 5:11. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. இப்போ தேவன் ரைச்சஸ் காட், நீதியின் தேவன் சொல்லி நம்ம சொல்லும்போது அவங்க எப்படி இருப்பாங்களா? கர்த்தரை மட்டும்தான் நம்பியிருப்பாங்க. அவங்க சொந்த முயற்சி எடுக்க மாட்டாங்க, சொந்த ஞானத்தின்படி செயல்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நம்ம ஸ்டெப் எடுத்தோன்னா அது நல்லா ஒர்க் ஆகாது, ஆண்டவர் கையில் ஒப்படைச்சிடலாம், அவர் நீதியை சரி கட்டுவார், நான் கரெக்டாக இருக்கணும், ஆண்டவர் கையில் ஒப்படைச்சிட்றேன், அவர் நீதி செய்வார். அதுக்கு அந்த வசனம் என்ன சொல்லுது? லெட் all those who take refuge and put their trust in you rejoice. உம்மை நம்பி இருக்கிற மனுஷர்கள் எப்படி இருப்பாங்களா?
சந்தோஷித்து பூரிப்பா இருப்பார்கள். let them ever sing and shout for joy. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்க போகிறது என்ன? சந்தோஷம்தான். and let them shout and rejoice because you make a covering over them and defend them. அவர்களை எல்லாரும் சுற்றி அப்படியே ஆண்டவருடைய பராமரிப்பு, கவர், மூடிடுவார், பாதுகாப்பு கொடுப்பார். எத்தனை நல்ல தேவன். let those who love your name be joyful in you and be in high spirit. let them be in high spirit. இப்போ இந்த சங்கீதம் 9 அதே தான் சொல்லப்பட்டிருக்கு. 9வது சங்கீதம் இதே வசனம் தான். 5:11 என்ன சொல்லியிருக்கோ அதே தான் 9வது சங்கீதம் 2ஆம் வசனமும் சொல்லுது. வாசிங்கம்மா. உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். I will rejoice in you and be in high spirit. The same word. Rejoice in you and I will be in high spirit. I will sing to your name, O most. உன்னதமான தேவன். உன்னதமான தேவன் என்ன அர்த்தம்னா, வானத்திலும் பூமியிலும் எல்லாத்துக்கும் மேலானது தேவாதி தேவன் அவரே. அவருக்கு நிகராக யாருமே கிடையாது. இது 1 நாளாகமத்தில் வரும். 16வது அதிகாரம் 20வது வசனத்துலேருந்து பாதிக்கலாம். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தாரண்டைக்கும் போனார்கள். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவனுக்கும் இடங்கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு. அதாவது தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார், அவர் நீதி உள்ள தேவன் என்றதுக்கு அடையாளம் ஒருவரும் அவர்களை எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ணாதபடிக்கு அந்த இடத்துல தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்றதுக்கு அடையாளமாக தான் இந்த வசனம் சொல்லப்படுகிறது. தொடாத, என் ஜனத்துக்கிட்ட தப்பு நடக்கக்கூடாது, யாரும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சர்வ வல்லமையுள்ளவர், அவர் நீதியுள்ள தேவன் என்பதை இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது தெரியும். பாருங்க, அப்படியே வாசிங்கம்மா. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். ஸோ தேவன் அங்கே ராஜரீகம் பண்ணுகிறார்ன்றதுக்கு அடையாளம் என்ன? என் ஜனத்தை தொடாத, அபிஷேகம் பண்ணவங்கள கிட்ட நெருங்கக்கூடாது, அவங்களுக்கு எந்த விதமான தீங்கு வரக்கூடாது. தீர்க்கதரிசிகளை கண்ணின் மணியை போல காக்கிறார், அவர் பிள்ளைகளை கண் மணியை போல காக்கிறார். வாசிங்கம்மா. பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நம்மக்கிட்ட. நம்ம அவருடைய சுவிசேஷத்தை, நற்செய்தியை, ரட்சிப்புக்குண்டான வழியை மற்றவங்களிடத்துல நம்ம சொல்லி அவர்களை வழி நடத்துறதுக்கு தேவன் எவ்வளோ அற்புதமாய் நடத்தினார். அவர் ராஜரீகம் பண்ணுகிறார், அவருக்கு நிகராக யாரும் கிடையாது, அவர் தான் வழி, அவருடைய நீதி எப்போவுமே நிலைக்கும் என்றதுக்கு நம்ம எடுத்துக்காட்டாக இருக்கிறது மாத்திரமல்ல, அநேகருக்கு சொல்கிறதுக்கு நம்ம செயல்படணும். 24வது வசனம் வாசிங்க. ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். ஸோ எப்படி சொல்லணும்னு கூட சொல்லிட்டார். விவரித்து சொல்லணும். யாருக்கிட்ட? எல்லா விதமான ஜனங்கள். டிக்ளேர், அதாவது டிக்ளேர் ஹிஸ் க்ளோரி அமாங் ஆல் த பீப்புள். அப்போது நம்ம டிக்ளேர் பண்ணலன்னா என்ன அர்த்தம்? we are not obeying him. கரெக்டுங்களா? ஸோ God's command is we have to declare his marvelous works among people.
அவர் செய்கிற மகத்தான காரியம், மகிமையான காரியம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பேருக்கு எத்தனையோ வியாதி, வேதனைகள், கண்ணீர், உபத்திரவம், நிந்த எல்லாத்துக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு இந்த ஜீவனுள்ள தேசத்தில் நமக்கு எதுவும் நெருங்காதபடிக்கு நம்மளை காத்தார்.